ஆக்டர் அபிஷேக் ராஜா அவர்களுக்கு 2வது திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஷாக்கிங்கான நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. என்ன ஆச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சோசியல் மீடியாவில் திரைப்படங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கறதன் மூலியமா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் அபிஷேக் ராஜா. ஏகப்பட்ட படங்களுக்கு தன்னோட விமர்சனத்தை கொடுத்திருக்காரு. அண்ட் இதில் மக்களால் ஈர்க்கப்பட்ட அவர் இதில் கிடைச்ச வரவேற்பின் மூலியமா அடுத்த கட்டமாக பிக் பாஸ் போயிருந்தாரு. அண்ட் பிக் பாஸில் மிகப்பெரிய அளவில் வருவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் பாதியிலே வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் உள்ள வந்திருந்தாரு. அப்பையும் அவர் வெளியே போயிட்டாரு. இந்த ஒரு நிலையில அவருக்கு 2019ஆம் ஆண்டு தீபா அப்படிங்கிற பொண்ணோட மேரேஜ் நடந்திருந்துச்சு. ரொம்பவே கிராண்டா அந்த ஒரு மேரேஜ் நடந்திருந்துச்சு. கொஞ்சம் வருஷத்துலயே அவங்க 2 பேத்துக்குள்ள மனக்கசப்பு ஏற்பட்டு அவங்க 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவர் நார்மலா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட திரைப்படங்களுக்கு விமர்சனம் கொடுத்து வந்துட்டு இருந்தாரு. இந்த ஒரு நிலையில சமீப காலமாவே அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னும் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் அதை உறுதிப்படுத்தும் வகையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரோட சோசியல் மீடியா பேஜில் அவருமே ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுல ஸ்வாதி நடராஜன் அவர்களோட போஸ்டர் ஷேர் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் ஒரு முழுமை பெறாதவன், ஆனா என்ன முழுமையாக்குனது நீதான் அப்படின்னு போஸ்டர் ஷேர் பண்ணி அண்ட் மை லவ் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு. இதை பார்த்துட்டு எல்லாத்துக்குமே ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதை தொடர்ந்து இவங்களோட லவ் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு நிலையில அபிஷேக் ராஜா அவர்கள் ஸ்வாதி அவர்களை இன்னைக்கு மேரேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு மேரேஜ் மிகப்பெரிய அளவில் கிராண்டாலாம் இல்லை. 2 பேர்த்தோட குடும்பம் மட்டும் தான் இருந்திருக்காங்க. ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா அந்த ஒரு மேரேஜை முடிச்சிருக்காங்க. யார்கிட்டயுமே சொல்லாம மிகப்பெரிய அளவில் யாரையும் இன்வைட் பண்ணாம தன்னோட செகண்ட் மேரேஜை அபிஷேக் ராஜா அவர்கள் சடனா முடிச்சிருக்குது. இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. அவரோட போட்டோவும் அண்ட் ஸ்வாதி அவர்களோட போட்டோவும் இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க போட்டிருந்த போஸ்டர் மூலியமா தான் இந்த ஒரு விஷயமே தெரிய வந்திருக்கு. அண்ட் இப்போ தான் 1 by 1 அவங்களோட போட்டோஸ் ரிவீல் ஆகி வந்துட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அபிஷேக் ராஜாவோட ஃபேன்ஸும் சரி மற்ற நபர்களும் சரி தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கு. ஆக்டர் அஜித் குமார் அவர்களோட குட் பேட் அக்லியில மாஸ் மார்ன சாங் இன்னைக்கு ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. பிரபல டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட இயக்கத்தில் பிரபல நடிகரான அஜித் குமார் அவர்கள் இணைந்து நடிக்கிற படம் தான் குட் பேட் அக்லி. இந்த ஒரு படத்தோட போஸ்டர் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. மேலும் இந்த ஒரு படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் இசையமைக்கிறாரு அப்படிங்கிற தகவலும் வந்திருந்துச்சு. ஏற்கனவே இந்த படத்தோட பாடல்களுக்கு அவர் ஒர்க் பண்ணிட்டாராமா. ஹைதராபாத்ல ஷூட்டிங் ரொம்பவே விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. இதுல அஜித் சாரோட இன்ட்ரோ சாங் இன்னைக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. இந்த ஒரு பாடல்களுக்கு கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் இருக்காங்க அப்படின்னும் இதுல அஜித் சார் ரொம்பவே வித்தியாசமான முறையில் டான்ஸ் ஆட போறாரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் சாரோட மிகப்பெரிய ஃபேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த படம் மிகப்பெரிய அளவில் வரணும், ஒரு ஃபேன் பாய் ஏக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஏக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் அவர் இருக்காராமா. அதற்காக ஏகப்பட்ட புது முயற்சிகள் இறங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரனோட போன படமே தியேட்டரில் பயங்கரமா போயிருந்துச்சு. அதே மாதிரி இந்த படமும் போனா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.